லைன்ஸ்மேன் கன்சல்டன்ட்ஸ் நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நடத்தும் தொடர் இணை வகுப்புகள் இன்று 1645வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றாளர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு வெயில். வெயில் என்ற தலைப்பில் இன்றைய ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கேட்கல நண்பா. மேடம் கேட்கல. இன்னும் நான் பேசல. தேங்க்யூ மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் என்ற ஊரை தனது சொந்த பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளில் முதல் பட்டதாரி ஆவார். பிஎஃப்எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய வங்கி, முதலீடு, இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி நிறுவனங்களின் டீம் லீடர் முதல் சீனியர் மேனேஜர் வரை பல பொறுப்புகளில் பணிபுரிந்த சீரிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோர் ஆக செயல்பட்டு வருவோர் இவர். ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டி அமைப்பின் சாசன தலைவர், முன்னாள் ஜேசி மண்டல அதிகாரி, ஜேசி சர்டிஃபைடு ட்ரெய்னர், மேலும் நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்சுகுருகுலம் மற்றும் 1234 ஃபவுண்டேஷன் அமைப்புகளில் உறுப்பினராகவும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் யங் என்டர்பிரனர் ஸ்கூல் எஸ், growth ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் GFI, IBN பிசினஸ் நெட்வொர்க், ஜேகம் கள்ளக்குறிச்சி 1.0 போன்ற தொழில்துறை அமைப்புகளில் உறுப்பினராக செயலாற்றி வருகிறார். மேலும் நற்புலரி அமைப்பு துவங்கிய நாள் முதல் பார்வையாளராக வந்து பின்னர் நற்புலரி நிறுவனர் அவர்களின் வேண்டுகோள்படி ஒருங்கிணைப்பு குழுவுடன் இணைந்து பல முக்கிய நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக செயலாற்றி வருவதும் மற்றும் நம்முடைய நற்புலரி அமைப்பின் தவிர எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது 100% சரியாக நிகழ வேண்டும் என்ற மனநிலை கொண்டு அதற்கான ஆலோசனைகளையும் அவ்வப்போது வழங்கி நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருந்து வரும் திரு லட்சுமணன் சார் அவர்களை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறது. சார், ஃப்ளோரி சார். வணக்கம் சார், நன்றி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நரை குடி கிழ பருவம் மீது பெரும் கூற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர் புலி வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று என்கிற என் ஆதர்ச கவிஞன் மகாகவி பாரதியின் உத்வேக உணர்ச்சி மிக்க வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பித்து எனது உரையை துவங்குகிறேன். நண்பர்களே, நற்புலரி நாளும் நாளும் நல்ல தகவல்களை நயம்பட பல பேரின் உறுதுணையுடன் இந்த தளத்தின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நற்புலரின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கடந்த 17ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பின் அனைவரும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை நாம் சிறப்பாக நிறைவேற்றி பல விர்ச்சுவலாக மட்டுமே பிம்பமாக பார்த்து பழகி வந்த நாம், குரல்களை செவி வழியாக கேட்டு வந்த நாம் முதன்முறையாக திருச்சி மாநகரில் ஒன்று கூடி நம்முடைய அனைத்து நாள் காத்திருப்பையும் பேசியும் பழகியும் பாடியும் ஆடியும் நாம் கழித்த அந்த நாளை இன்று மீண்டும் நினைவு கூர்ந்து இந்த 1245வது நாளில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நற்புலரி அதிகாலை பொழுது வணக்கங்கள்.
எனது அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து புதிய பார்வையாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதத்திற்கான சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு வெயில். கடும் வெயில், கோடை வெயில். இருந்தாலும் நம்முடைய உறவுகள் கடந்த 29 நாட்களாக சூரிய அதற்கு வெயிலுக்கு துவக்க புள்ளியாக இருக்கும் சூரிய பகவானின் பாரம்பரிய மற்றும் அது துவங்கிய காலம் முதல் இன்று வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவியல் பூர்வமான புராதன புராண இதிகாச கதைகளையும் வரலாறுகளையும் பேசி நமக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்றிய இந்த தருணத்தில் 30வது நாள் பேச வந்திருக்கும் எனது செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் மாறுதலாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். அதற்கேற்றவாறு ஒரு தலைப்பையும் தெரிவு செய்து, வெயில் கால சூழல், வெயில் கால உணவுகளும் உடல்நலமும், வெயில் கால உணவுகளும் உடல்நலமும் என்று வெயிலை பிரதானப்படுத்தி அதற்கேற்றவாறு உணவுகளும் உடல்நலமும் எப்படி இருந்தால் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது, இருப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கோமா என்ற ஒரு சிறு ஆய்வினை, சில விழிப்புணர்வு கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ள நான் வெளியிட்டேன் என்பதை ஒரு குட்டி கதையோட நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஊர், அங்க ஒரு பெரியவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடி சில விஷயங்கள், அவரை கடந்து ஒரு இளைஞன் போகிறான். அவன் சொல்லி திட்டிக் கொண்டே போகிறான், என்ன வெயில், என்ன கொடுமை. அவன் இன்னும் நிறைய வார்த்தைகளை சேர்த்து திட்டுகிறான். சூரிய பகவானே, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் இல்லாட்டினா இந்த உலகம் சுழலாது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போதுள்ள இளைஞர்களுக்குள்ள எப்பயுமே அந்த சலிப்பும் அலுப்பும் அவனுடைய வார்த்தைகளிலிருந்து வருகிறது. திட்டிக் கொண்டே சொல்கிறான், என்ன வெயில், இதெல்லாம் எப்படி சகித்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்படி இப்படி என்று திட்டி சபிக்கிறான். அந்த வெயிலின் கொடுமையை சபிக்கிறான். ஆனால் அங்கு அவன் கடந்து செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவனை அழைக்கிறார். தம்பி, இங்க வாப்பா. அவர் ஒரு சொம்பில் பானையிலிருந்து நீரை மட்டும் கொடுக்கிறார். தம்பி, இதை குடி. அவர் வீட்டு திண்ணையில் 2-3 பானைகளை வைத்து அந்த பானைக்கு அடியில் ஆற்று பெருமணலை போட்டு அதை ஈரப்படுத்தி அதன் மேல் அந்த பானையை வைத்து அதற்கு ஒரு மூடியை போட்டு அந்த பானை மேலே ஒரு வெள்ளை நிற துணியை கட்டி அதில் தண்ணீர் தெளித்து வைத்திருக்கிறார். 3 பானைகள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பானையாக முன்பு தண்ணீர் குடிக்கிறார் அந்த போகுவதற்கெல்லாம். தம்பி இதை குடிப்பாடுறாரு. அவன் குடித்தவுடன் கொஞ்சம் ஆசுவாசப்படுகிறான். ஆஹா, பரவாயில்லப்பா இந்த வெய்ய நேரத்துக்கு அப்படின்னு. தம்பி, உன்னை போன்ற இப்போதைய இளைஞர்கள் எல்லாம் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜில்லுன்னு இந்த குளிர் சாதன போட்டியில வச்ச தண்ணியை குடிப்பதில் தான் நீங்க ஆர்வம் காட்டுறீங்க. ஆனா இயற்கை நமக்கு எப்படி ஒரு வாழ்வு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? இங்க என் வீட்டு திண்ணையில வச்சு பானையில போறவர்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன். இந்த வெயிலின் தாக்கத்தை நான் இந்த தண்ணி மூலமா இந்த பக்கம் போற வரவங்களுக்கு போக்குறேன். ஆனால் நீயும் இந்த வெயிலை திட்டுற, இந்த வெயில் இல்லாவிட்டால் விவசாயம் எது, உணவு எது, நாம் வாழ்க்கைதான் ஏது அப்படின்றார். சற்று யோசிக்கிறான் அந்த இளைஞன். ஆஹா, சரிதான், பெரியவர் சொல்றது முற்றிலும் சரி. நம்ம நகர்ப்புறத்தில் ஏசி அறையில் உட்கார்ந்து வேலை பார்க்க நாம் சொந்த ஊருக்கு வரும்போது கடந்த கால நினைவுகள் எல்லாம் மறந்து போய் செலக்டிவ் அம்னிஷியா ஏற்பட்டது போல அவன் அந்த வெயிலை சபிக்கிறான், திட்டுகிறான். ஏன்னா அவன் வெயில் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவன் காலையில போய் ஏசி அறைக்குள் வேலைக்குள் நுழைந்தான் என்று சொன்னால் மாலை பொழுது சாய்ந்தவுடன் வெளியே வருவான். அந்த அளவுக்கு அவனை பிழிந்து எடுத்துக்கொண்டு வேலை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நிறுவனம். ஆனால் அவன் வெயிலை பற்றி பெரிதாக அவனுக்கு தெரியாது. வெயிலை பார்க்க வேண்டிய சனி ஞாயிறுகளிலும் அவன் தூங்கி கழிப்பதும் ஏசி அறைகளில் மாலை பொழுதில் மட்டுமே வெளியே சுற்றி திரிபவனாக இருக்கக்கூடியவனுக்கு கண்டிப்பாக அந்த வெயிலின் தாக்கமோ அதை பற்றிய நன்மை பயக்கும் விஷயங்களோ எதுவுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் சிறு வயதில் பார்த்ததோட சரியா. கல்லூரி காலங்களுக்கு ஏறப்ப பிறகு அவனுடைய பணி சூழல்கள்லாம் மாறிவிட்டது. அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. உங்களில் எத்தனை பேர் இந்த வெப்ப நாட்களில்
வெப்பம் மிகுந்த இந்த வெயில் நாட்களில் எத்தனை பேர் உங்களில் இந்த சீசனில் இந்த பருவ காலத்தில் எத்தனை பேர் கூழ் குடித்தீர்கள்? குளிர் ஊட்டக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு மகிழ்ந்தீர்கள்? யாராவது ஒரு சிலர் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக சார். நான் அந்த வெயில் காலத்துக்காகவே ஒரு சிலபஸ் டைம் டேபிள் மாதிரி போட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சாப்பாடாக இருக்கட்டும், பழக்கவழக்கமாக இருக்கட்டும், குளிராக என்ன சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து எதிர்காலத்தில் நம்ம எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி முன்னாடியே நிறைய விஷயங்கள் அன்னன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க சார். சூப்பர். முதலையாக ஒரு பெண்ணின் குரல் இந்த தளத்திலிருந்து இப்போது நான் கேட்டவுடன் வந்தது. அதுவும் கோமதி சிஸ்டர் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. டைம் டேபிள் போட்டு அப்படின்னாங்க. அவங்க வார்த்தையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைம் டேபிள்னு கூட ஒரு ஆசிரியையா அவங்க மாணவர்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்தது இல்லாம அவர்கள் தினசரி வாழும் யாரோ தாமோதரன் சார் அன்மியூட் பண்ணீங்க. டைம் டேபிள் போட்டு சார் மியூட் பண்ணீங்க. ரமேஷ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் போய் கொண்டிருக்கும் போது தயவு செய்து உள்ளே ஒரு நண்பர்கள் பதில் சொல்றாரு. தாமோதரன் சார் பதில் சொல்றாருங்க. இல்ல நான் உங்களுக்கு பேசி முடிச்ச பிறகு அப்புறமா சொல்லலாம் சார். ஆக ஒரு ஆசிரியராக ஒரு டைம் டேபிள் போட்டு பாடம் எடுத்தது போக அவருடைய அந்த குளிர்கால அந்த வெப்ப மண்டலமா மிகுந்த இந்த வெயில் நாட்களில் அவர் டைம் டேபிள் போட்டு அவருடைய தினசரி உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். பாராட்டுகள் சகோதரி அவர்களே. இப்ப தாமதம் சார் நீங்க பேசலாம். உங்க கருத்தை காலை வணக்கம் சார். என்னெல்லாம் கேழ்வரகு போட்டு கூழ் காய்ச்சி அவர் 2 நாளைக்கு வச்சிருந்தாங்க. டெய்லி அதை குடிப்பாங்க. வேலைக்கு போகும்போதெல்லாம் கூழ் குடிச்சிட்டு தான் போவாங்க. உடம்பு ரொம்ப இலகுவாக இருக்கும். இந்த வெயிலே தெரியாது. ஆனால் இப்பொழுது சிறுதானியங்கள் என்று ஒரு பட்டியலை போட்டு அனைத்து சிறுதானியங்களையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து இன்று கூழ் ஆக்கி கூழ் செய்து டேபிள் மேலே வச்சுடுவாங்க. நீங்கள் போனாலும் போகும்போது வரும்போது தான் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது அந்த வெயில் தெரியாது. இப்பொழுதுதான் எங்கே வெயிலுக்கே போக முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் இருக்கின்றேன். என்றால் வெளியில் போகும்போது ஏசியில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, வீட்டுக்கு வரும்போது ஏசி போட்டுக்கிறாங்க. ஏசி இல்லைன்னு சொன்னால் அந்த வியர்வை நம் உடலிலிருந்து வெளியேறுகின்றது. அதுக்கு தான் தடை போடுவது அந்த ஏசி தான். மிக்க நன்றி உங்க கருத்துக்கு. ஆக அவரு சொல்லிவிட்டார். நான் என்ன கேட்டேன் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த சீசன்ல இப்ப இந்த மாதத்துல எத்தனை பேர் உடலுக்கு ஏற்ற குளிர்ச்சியை தரக்கூடிய கூழையோ பதநீரையோ அல்லது அது இளநீரையோ சமீப காலமா குடித்து மகிழ்ந்தீர்கள் என்று கேட்டேன். எத்தனை பேர் அதற்கு இசைவு தெரிவித்து அதை செய்திருக்காரு என்றதுதான் என்னுடைய கேள்வி. முதல் கேள்வி நான் கேட்ட கேள்வி கோமதி அம்மா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க பட்டியல் போட்டே நான் தினசரி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. அவர் பழைய மலரும் நினைவுகளே பகிர்ந்து கொண்டார் தாமோதரன் சார். நான் கேட்டது என்ன அப்படின்னா, ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கூப்பிடறதுக்குலாம் டைம் கிடையாது, 1/2 மணி நேரத்துல பேசணும். நான் என்னன்னா ஒரு 4-5 பேருக்கு ஒரு 10 பேராவது கடகடன்னு நாங்கெல்லாம் ஒரு கூழ் குடிச்சோம். இந்த சீசன்ல இந்த மே மாதத்தில் நான் கூழ் குடித்தேன், பதநீர் சாப்பிட்டேன், இளநீர் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க எத்தனை பேர்? அதாவது அந்த சூழல்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பேசுறேன் சார். நன்றி சொல்லுங்க சார். சார் நான் காலை சாப்பாடு வந்து 2 இளநீர் தான் சார். அந்த 2 இளநீர்ல வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அதுதான் சார் காலை சாப்பாடு. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் மோர் எடுத்துட்டு போவோம் சார் ஆபீஸ். முதல் நாள் கிளாஸ் எடுத்தப்ப அவங்க மேடம் வந்து சொன்னாங்க பானகம் குடிக்கலான்ட்டு. அதே மாதிரி நான் வெறும் தண்ணி எடுத்துட்டு போகாம பானகம் தான் சார் எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். சரவணன் சார் எக்ஸலென்ட். பரவாயில்ல. குட் மார்னிங் சார். வாணியம்பேடுல இருந்து கே வெங்கடேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க வெங்கடேசன். நான் காலையில வந்து கம்பங்கூழ் கேவூர் கூழ் சார் சாப்பிடுவேன். அதே மாதிரி கம்பெனிக்கு போகக்குள்ள ஆபீஸ் போகக்குள்ள மோர் எடுத்துட்டு போவோம் சார். கூட வந்து சாமரிசி கஞ்சி, தென அரிசி கஞ்சி, இது 2 பாக்ஸ் எடுத்துட்டு போவோம் சார். இப்படிதான் சார் நான் இந்த 1 மந்த் நான் மெயின்டைன் பண்ணுகிறேன் சார். சிறப்பு, மிக சிறப்பு வெங்கடேசன் அவர்களே. 2 பேர் சொல்லிட்டாங்க, 3 பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து பழைய நினைவுகளை மேற்கொண்டாரு, புதுசா இப்ப சாப்பிட்டாரு என்னன்றத சொல்லல தாமோதரன் சார். ஆக இந்த சீசனை பயன்படுத்தி கொண்டு இதுதான் சாக்கென்று கூழே குடித்து விடுவோம். ஏன்னா கூழ் குடிப்பது என்பது நமது மக்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றும் போதோ
அந்த மாதிரி குடித்துதான் ஒரு சிலருக்கு பழக்கம். மற்ற நாட்களில் இந்த வெயில் நாட்களில் கூழை தயாரித்து வைத்துக் கொண்டு குடித்து அதை பசியாறுவோம், உடலுக்கு நல்லது என்று சிந்திக்கும் மனநிலையற்றவர்கள். அது கூழ் என்னமோ மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவதுதான் விசேஷம். அது ஏதோ ஒரு சாங்கிய நிகழ்ச்சியாக, ஒரு ஆன்மீக சாங்கிய நிகழ்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆக நாம் எடுத்துக்கொண்ட இந்த வெயில் கால உணவுகளும் உடல் நலமுன்ற இதுல முக்கியமா சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வெயில் என்னமோ கொடுமைதான், அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. வெளியே போய் உள்ளே நுழைவதற்குள் பலவிதமான உணர்வுகள் நம்மளுடைய உடல் நலத்தில் மாற்றி அறிக்கிறது. சுனிதா மேடம் மியூட் பண்ணீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆக இந்த நிகழ்வுகளில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த வெயில் கால சம்பவங்களில் நிறைய பேர் குளிர்பானங்களை வாங்கி நிறைய குடிக்கிறாங்க. 2 லிட்டர் பாட்டில் நிறைய பேர் வீட்டுங்கள்ல நான் போனப்பெல்லாம் அதை ஊற்றி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உங்களில் நிறைய பேர் அதையும் செய்து கொண்டு தான் இருக்கு. வண்ணம் கலந்த கார்பனேட் அடைத்த அந்த குளிர்பானங்கள் அந்த நிமிடத்திற்கு நமக்கு உணவு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்துகிறது. ஏதோ அதை குடித்தவுடன் வெயில் இதை குடித்தவுடன் இன்னும் அன்றைக்கே அத்துடன் வெயிலுடைய தாக்கம் குறைந்து விடுமோ என்கிற மன சூழ்நிலை, மன பிராந்தியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர, எமோஷனல் கிரியேட் பண்ணிக்கிறார்கள் தவிர, அது உண்மையிலே அது உடல் நலத்தை சீராக்கியதா, அது நன்மை பயச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்க போறதே இல்லை. அது உள்ளே போய் அது செரிமான மண்டலத்தை கெடுத்து வயிற்றுக்கு மற்றும் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பனேட், கோலா போன்ற பானங்கள் நமக்கு ஊறு விளைவிக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சொன்ன போது வெயில் கால உணவுகளும் உடல் நலமும்ன்ற தலைப்பை ஒட்டி நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கோம். ஆக ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், சரவணன் சார் மிக அருமையா சொன்னார். நான் காலை நேரத்துல 2 இளநீர் தேன் கலந்து அதை எலுமிச்சம்பழம் புழிந்து சாப்பிடுவதுதான் என்னுடைய காலை உணவுன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. எல்லாரும் அது சாத்தியமா, எல்லாரும் அதை செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அது ரொட்டீனா நம்ம அதை செய்யறது கொஞ்சம் சிரமம். ஆனால் இடைப்பட்ட நேரங்களில் அதை கொஞ்சம் உள்வாங்கி சாப்பிடும் போது அது உடல் நலத்துக்கு இன்றைய வெப்ப சூழலுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவதை, கொக்கோ கோலா போன்ற பானங்களை வாங்கி குடிப்பதை, ரசனா போன்ற பானங்களை வீட்டிலே தயாரித்து குடிப்பதை எல்லாம் மிக நல்ல ஒரு விஷயமாக கருதுகின்றார்கள். அது உடலுக்கு எந்த அளவுக்கு வீணடிக்கிறது என்று சொன்னால், உலகிலேயே மிக மோசமான ஒரு பிராணி என்று உயிரினம் என்று எது சொன்னால் பலரும் சொல்வார்கள், அறிவார்ந்தவர்கள், அது மனித பிராணிதான் என்று சொல்வார்கள். பொதுவாக மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர்களுக்கு ஊறு விளைவிக்கு முதல் தலை சிறந்த உயிரினம் எது என்று சொன்னால் இந்த உலகில் 6 அறிவும் படைத்த, ஏன் இன்னும் கேட்டால் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினம் தான், மனிதன் தான் உலகிலேயே மிக மோசமான ஒரு உயிரினம். மற்றவர்கள் என்றது உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, உயிரற்ற பொருட்களுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடியவர்கள். உயிரற்ற என்று சொன்னால் இது பாறையாகட்டும், மலை மேகடுகளாகட்டும், எதுவா இருந்தாலும் அடிச்சு அதை நொறுக்கி அதை மணலுமா ஆக்கி அதை எதையாவது சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மனிதன். உயிருள்ள மரங்களை வெட்டியும் சரி, உயிருள்ள விலங்குகளை வெட்டியும் கொன்றும் சரி, ஏதேனும் வகையில் அவன் ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கிறான். இதோடு நிறுத்தி விட்டானா என்று சொன்னால் இல்லை. அவனுக்கு அவனே சொல்லுவாங்க இல்லையா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறான்டா இவன் அப்படின்னு. அந்த மாதிரி சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இன்றைய மனித வாழ்வு அமைந்திருக்கிறது சொன்னால் அது பொய் இல்லை, அது உண்மை என்று நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள். காரணம் என்னவென்றால், அவன் உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த வெயில் காலத்தில் செய்து கொண்டே இருக்கின்றான். வெயிலின் உக்கிரம் ஒரு பக்கம் இருந்து கொண்டாலும் அதை தனக்கும் செய்து கொள்ளுகிறான், பிறருக்கும் செய்து கொள்ளுகிறான். நேற்று நான் ஒரு திருமணத்திற்கு அருகில் போயிட்டு காரில் கடந்து போகும்போது ஒரு இடத்தில் ஒரு மர நிழலில், அந்த இடத்தில் மர நிழல் அமைந்திருப்பதே ஆச்சரியமான ஒரு விஷயம். சென்னையின் காங்கிரீட் காடுகளுக்கு இடையில் ஒரு ஒரு இடத்தில் மரம், அந்த மரத்திற்கு கீழ் ஒரு நொங்கு வியாபாரி எங்கிருந்தோ ஒரு கிராமத்தில் இருக்க நொங்குகளை கொண்டாந்து அடுக்கி வைத்துக் கொண்டு குலையாக அதை சீவி கொடுத்து கொண்டிருக்காரு. பக்கத்திலே பாட்டிலில் அடைத்திருக்கிறார். அது பதநீர் என்று எனக்கு தெரியும். பதநீரா இல்ல பதநீர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு
உணவுப் பொருளா அப்படின்ற இதில் இறங்கி நான் போய் விசாரித்தேன். எவ்வளோப்பான்னா, சின்ன பாட்டில் 50 ரூபா, பெரிய பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 100 ரூபான்னாரு. சரி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமான்னு, இல்ல இல்ல சார் ஒரிஜினல் சார்ன்னாரு. அவர் அந்த ஒரிஜினல் அப்படின்ற அழுத்தி சொல்லும்போதே தெரிந்து விட்டது அது ஒரிஜினல் இல்லை என்று. இருந்தாலும் எப்படி இருக்கிறது பார்ப்போம் என்று நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்துவிட்டு அதை வாங்கி கொஞ்சம் வாயில் ஊற்றி டேஸ்ட் செய்து பார்த்தேன். அதில் உண்மையாக இனிப்பு இல்லை. பெரிய அளவில் இனிப்பு இல்லை. ஏதோ கொஞ்சம் நீர் கலந்து, அந்த நீரை கலந்ததனால் அது தெரியாமல் இருப்பதற்காக சில நிறமூட்டிகளையும் சேர்த்து சில கெமிக்கல் கண்டாமினேஷன்ஸ் அதுல நடந்திருக்கு அப்படின்றது என்னால உணர முடிந்தது. சரி வாங்கி விட்டோம், சுவைத்தும் விட்டோம். சரி இதை அங்கு பேசிக் கொண்டிருக்கிற நேரங்களிலே நம்ம கிளம்பிட்டோம். ஆக ஒரு பக்கம் நுங்கையும் வெட்டி கொடுக்குறாரு. நுங்கு விலை என்னப்பான்னு கேட்டேன். 2 நுங்கு 25 ரூபா சார், 8 நுங்கு 100 ரூபா சார். ஒரு காலத்தில் 10 பைசாவுக்கு 10 நுங்கு வாங்கிய காலத்தை நினைத்து பார்க்கிறேன். சிறு வயதில் 10 நுங்கு 10 பைசா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு நுங்கு 5 பைசா ஆகியது, 2 பைசா ஆகியது, 5 பைசா ஆகியது, 10 பைசா ஆகியது, 1 ரூபாய் ஆகியது, 50 பைசா, 1 ரூபாய். இந்த கால இடைவெளிகள் மாறிக்கொண்டே இருந்து இன்று 2 நுங்குகள் 25 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய இருக்கு. சரி அதற்கேற்ற வகையில் நுங்காது கிடைக்கிறதா என்று கேட்டால் அதிலும் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அனைத்து பனை மரங்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டு பல இடங்களில் ஏதோ இருக்கும் புத்துயிரும் புலையுயிருமா ஏதோ மிஞ்சிய ஒரு சில பனை மரங்களின் வாயிலாக தான் அந்த நம் உடலுக்கு இந்த சீசனுக்கு சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவான நுங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு கலப்படம் இல்லாத ஒரு பொருள் இந்த இது என்று சொன்னால் அந்த நுங்கை சொல்லலாம். இன்னொன்று தென்னை இளநீரை சொல்லலாம். இந்த இளநீரை கூட ஊசி மருந்துகள் செலுத்தியும் அது வேரில் சில கெமிக்கல்களை வைத்து அதிகமான ஈல்டை கொடுக்க வேண்டும் என்ற சில கெமிக்கல்களை சில உரங்களை செலுத்துவதன் மூலமாக காய்ப்பு என்னமோ இருக்கிறது. ஆனால் அந்த காய்ப்பில் இருக்கும் நீரில் சுவை மாறி போயிருக்கிறது. அந்த சுவையில் அந்த கெமிக்கல்களின் தாக்கம் இருக்கிறது. அதை குடிப்பதனால் வேறு சில பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மனிதன் பனை மரத்தை மட்டும் செயற்கையாக உருவாக்க முயற்சிக்கவில்லை. அதை நோண்டாத காரணமாக பதநீரோ வருகிறது, நுங்கு வருகிறது, அதிலிருந்து பனை வெல்லம், கருப்பட்டி எல்லாம் எடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அதில் போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தால் அதில் செயற்கையாக வெள்ளை சர்க்கரை சேர்த்து அதற்கு நிறமூட்டி சில கூடுதல் சில ஜிகினா வேலைகளை செய்வதன் மூலமாக கருப்பட்டியை உற்பத்தி செய்கிறார்கள். இந்த கருப்பட்டியை அடிப்படையாக வைத்து ஆங்காங்கே உங்களுக்கே தெரியும் நிறைய கருப்பட்டி காப்பி கடைகள் வந்துவிட்டன. காப்பி தூளில் கருப்பட்டியை சேர்த்து நாங்கள் குடிக்கிறோம், அது உடலுக்கு குளிர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரும் கும்பல் இப்பொழுது கிளம்பி அதை பிரான்சைசஸ் வடிவில் ஊருக்கு ஊர் மூளைக்கு மூளை ஹைவேக்களில் அந்த ஓட்டலை பல ஓட்டல்களை பார்க்கலாம். அதில் உள்ள அந்த கருப்பட்டியில் உண்மையாகவே அது கருப்பட்டி தானா என்று பார்த்தால் 90% அந்த மாதிரி கருப்பட்டியை நாம் சந்திப்பதே அரிதினும் அரிதான விஷயம். ஒரிஜினல் கருப்பட்டியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது உற்பத்தி செய்யக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தின் உடை அந்த பகுதிகளில் நாம் பயணித்தால் மட்டுமே, தயாரிக்கும் இடத்திலே போய் சொல்லி வைத்து வாங்கி வந்தால் மட்டுமே அந்த ஒரிஜினல். மற்றபடி அது நீங்கள் பணம் கருப்பட்டி உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்று சொன்னாலும் கூட அதை ஒரிஜினலாக நமக்கு கிடைக்குதா, அந்த பணம் கற்கண்டு ஒரிஜினலாக கிடைக்கிறதா, மருத்துவ குணத்துக்கு பயன்படும் அந்த பணம் கற்கண்டுவே நமக்கு சிறப்பாக கிடைக்கிறதா என்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல உலகிலே மிக மோசமான சுயநல பிராணியான மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவன் உடலை பிறரையும் கெடுத்து தன் உடலையும் கெடுத்துக் கொள்கிறான். ஆக எதையாவது வாங்கி தின்றுவிட வேண்டும், பசியில் வெப்பத்தின் தாக்கத்தில் எதையும் வாங்கி குடித்து விட வேண்டும் என்று உடலுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை வாங்கி அதை சாப்பிட்டு கடைசியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் உடலுக்கு ஒவ்வாத பல விஷயங்கள் அவன் உடலுக்கு செலுத்தியதன் விளைவாக இன்னைக்கு ஊர் உலகத்துல ஒரு மனித இனம் பிறப்பதற்கான இடம் என்று சொன்னால் அது மகப்பேறு மருத்துவமனைகள். இன்றைய மகப்பேறு மருத்துவமனைகளை தாண்டி அதிகமாக இருப்பது என்னவென்று சொன்னால் இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் கருவாக்க மையம்.
அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெய்ய காலத்தில் மட்டும் இல்ல, எல்லா காலத்திலுமே கெமிக்கல் நிறைந்த உணவுகளை சாப்பிடுகிறார். அதுவும் கூடுதலாக இந்த குளிர்பானங்கள், நிறமூட்டிகளை சேர்த்த அந்த நேரத்திற்கு மட்டும் மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர் மற்றும் பார்த்தீங்கன்னா, அந்த கருவை உருவாக்கக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள், அதை தாண்டி ஆண்மைத்தன்மை இழக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் ஏற்படுவதற்கு இன்றைக்கு உணவு முறைகளில் உள்ள பிரச்சனைகளே பிரதான காரணமாக இருக்கிறது. அதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த வெயில் காலம் அமைந்திருக்கிறது. வெயிலின் பல விஷயங்களை பேசி சந்தோஷப்பட்ட நாம் கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதத்தின் இறுதி நாளிலாவது நான் அதை அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். உங்களில் சிலருக்கு இது பிடித்திருக்கலாம், பிடிக்காமவும் இருக்கலாம். என்ன இவ்வளவு நாள் ஜாலியா கொண்டு போனாங்க, கொஞ்சம் இவரு உடல் நலம் சார்ந்து உணவு முறை சார்ந்து கொஞ்சம் பயமுறுத்துகிறார் என்று கூட நீங்கள் கருதலாம். ஆனாலும் கூட அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க வேண்டிய வயதினை ஒட்டியே இருக்கக்கூடியவர்கள் நிறைந்த சபை இது. இளம் தலைமுறை பேச வேண்டிய இந்த இடத்தில் அதிகமாக பயணிப்பது மத்திய வயதினை சேர்ந்தவர்களும் அதை தாண்டிய வயதை சேர்ந்தவர்களும். நம்ம தாமோதரன் சார், லோகநாதன் சார், வீரசேகரன் சார் போன்ற கொஞ்சம் நமக்கெல்லாம் அதிக வயதை தாண்டிய கடந்தவர்கள் இங்கே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லும் போது நாம் ஒரு கேலி பொருளாக இந்த இளைய தலைமுறையால் ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஜெனரேஷன் இசட் என்று சொல்லக்கூடிய இந்த 97 அப்புறம் பிறந்த அந்த 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையை நம்மை பார்த்து கேலியும் கிண்டலுமாக பேசி சிரிக்கக்கூடிய பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெயிலின் கொடுமையை தாண்டி இந்த இளம் தலைமுறை உணவு பழக்கத்தை மிக மோசமாக கையாண்டதன் விளைவாகத்தான் இன்று பல உடல்நல கோளாறுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க, இவ்வளவு நேரம் நம்ம உடல்நல கோளாறுகளுக்கான சில விஷயங்களை பார்த்தாலும் கூட இதை என்ன செய்யலாம் என்று சொன்னால், என்னுடைய முகநூல் நண்பரும் என்னுடைய குடும்ப சித்த மருத்துவருமான புகழ்பெற்ற, உங்களுக்கு தெரியும், சிவராமன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். நான் அவரோட ஆலோசனைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவார், சின்ன வெங்காயம் அதிகமா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நான் அங்கதான் சொல்ல விரும்புறேன். தினமும் குறைந்தது அவர் சொல்றது குறைந்தது ஒரு 5 சின்ன வெங்காயங்களை சாப்பிடுங்கள். நன்றாக மென்று அரைத்து சாப்பிடுங்கள். வாயில போட்டு நல்லா மென்று உமிழ்நீருடன் கலந்து சாப்பிடுங்கள். இன்னும் அதில் ஒரு கிளாஸ் மோர் எடுத்து அந்த மோரில் அதை துண்டு துண்டாக நறுக்கி ஊற வைத்து அந்த சாறு அதில் இறங்கினவுடன் அதை மெல்ல மெல்ல குடித்து உடம்பை உங்களுக்கு அதாவது குளிர்ச்சி படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். தினமும் அது 5 வெங்காயம் உங்களுக்கு இருக்கும். அது பச்சடியாக இருக்கலாம், தயிர் பச்சடியாக இருக்கலாம், அல்லது அது மோரில் கலந்த ஒரு திரவ உணவாக இருக்கலாம். இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு குளுமை மட்டுமல்ல, மூளை நரம்புகளில், செல்களில் மூளை சூட்டை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சின்ன வெங்காயம் என்று சொல்றாரு. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் முடியும் தருவாய்க்கு நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் சூழல் மிக மோசமாக இருக்கு. நான் என்னுடைய ஊரை தாண்டி இங்க சென்னையில் இருந்தால் சென்னை மிக மோசமாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் நாளில் சென்னையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கடந்த 4 நாட்களாக இருக்கிறது. எனக்கு இதுல கடுமையா இருக்கு. சென்னை நண்பர்களுக்கு தெரியும். நான் அங்கிருந்து இங்க பார்க்கும்போது அதை விட கொடுமையாக இருக்கிறது இங்களுடைய வெயிலின் உக்கிரம். ஆக இன்றைய இந்த வெயிலின் தாக்கத்தை பற்றி, வெயிலின் அருமை பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் அதே நேரத்தில் முக்கியமாக வெயிலின் பாதிப்பால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள், அதை எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக போக்கிக் கொள்ளலாம் என்பதை மட்டுமே நாம் இங்கு முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா கண்டதையும் குடிச்சிட்டு உடல் நலம் கெட்டு மருத்துவமனைகளுக்கு போறதுடைய முக்கியமான பயன்களை இங்க பார்க்கிறோம். சமீபமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த 2 இளம் வயதினர் 30, 35, 40 வயதுக்குள்ளேயே
கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. டயாலிசிஸ் அடிக்கடி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய உடல் அவர்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அதிகமாக ஹோட்டல்களில் போய் சாப்பிடுவது, அஜினோமோட்டோக்கான அந்த உணவுகளை சாப்பிட்டதன் விளைவாக அவருடைய கிட்னியில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த அடிக்கடி டயாலிசிஸ் செய்தால் தான் அவங்களால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்ணா 2500 வரைக்கும் ஆகுது. குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி பண்ணிக்கிறாங்கன்ற லெவலுக்கு போயிடுச்சு அவங்க உடல். இதையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மகிழ்வான தருணங்களை மட்டும் பேசி மகிழ்வது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா நான் மருத்துவ காப்பீட்டு துறையில இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளில் நிறைந்த மனிதர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழல்ல இருக்கேன். எல்லாம் இள வயதில். நேற்று ஒரு என்னுடைய நேற்று ஒரு கிளையண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு இளம் வயதிலே டாக்டர், அவர் ஒரு எம்டி படிச்ச டாக்டர். அவருக்கு பாத்தீங்கன்னா மூலவியாதி. ஒரு டாக்டருக்கே மூலவியாதி வந்திருக்கிறது. அவரும் மனிதர் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிலர் வந்து அவருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். 2 தரப்பும் பேசுவாங்க. இருந்தாலும் அவர் உடல்நலத்தை அவரே பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தான் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு டாக்டரே கூட சுய விருப்பங்கள் அதையெல்லாம் கடந்து இன்றைய சமூகத்தை ஒட்டி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுன்ற ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டதன் விளைவு எதையோ சாப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு அது பல விதமான உடல்நல பிரச்சனைகள் சொல்றாரு. அவரு அதுல மூலமும் வந்திருக்கு. அவர் சீட்டை விட்டு எந்திரிக்கிறதுல போல இருக்கு. அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்றாரு. ட்ரீட்மெண்ட் நேற்று ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ஆக சுயநல உலகிலேயே சுயநலம் மிகுந்த பிராணி ஒரு உயிரினம் எது என்று சொன்னால் அது மனித இனம். நான் சொல்லியிருந்தாலும் கூட அது உடல்நலத்தை பேணி காக்க ஆலோசனை வழங்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு டாக்டரையும் விட்டு வைக்கவில்லை. அவரும் பாத்தீங்கன்னா பல விதமான உணவு பழக்கங்கள், மோசமான உணவு பழக்கங்கள், அவர் உடல்நலத்தை அவருக்கு எடுத்துக்கொண்டு அவரும் மருத்துவமனையில தங்கியிருக்காரு. அது அவங்க அப்பா சொல்றாரு, டாக்டரோட அப்பா சொல்றாரு. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துக்கிட்டு நைட்ல போய் கண்ட டைம்ல சாப்பிட்றாங்க. டாக்டர் அந்த வேலையை செய்யறாரு. அவராலையும் பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடுன்றது இல்லாம போயிருக்கு. ஆக உடம்பை பேணி காக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து இந்த வெயில் நாள். குளிர் நாளில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த வெயில் நாள் வந்து வேறு ஒரு சில பிரச்சனைகள் உடல்நலத்திற்கு ஏற்படுத்துகிறது. அதை புரிந்து கொள்ளாத சமூகமாக இன்றைய இளைய தலைமுறை ஏற்படுகிறது. ஆக நான் சொன்னது போல பதநீர்லாம் இப்ப நகர்ப்புறத்துல டூப்ளிகேட் பதநீர் தான் கிடைக்குது. இப்ப சரவணன் சார் இளநீர் குடித்து விட்டு வேலைக்கு செல்கிறார். தாங்குது உடம்பு. காரணம் என்னன்னா அது ஒரு இயற்கையான பொருள். அதில் தேன் கலந்து, எலுமிச்சை சாறு கலந்து, செயற்கையாக அந்த வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் வேணால் முடிந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை கலந்து பருகும் போது உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு ஆகாரமாக இருக்கும். உடல்நலத்துக்கு ஊறு விளைவிக்காத, உடல்நலத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக அது அமைந்திருக்குது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். அது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல்ல போய் உள்ள இருக்க சிஸ்டத்தை பால் பண்ணுதுன்னு சொல்றாரு டாக்டர். ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, பானை தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்றாரு. உடலின் உள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலை, அதாவது இயல்பா இருக்கக்கூடிய வெப்பத்தின் ஒரே சீரமைப்பை கெடுக்கக்கூடியதை ஐஸ் வாட்டர் செய்யுது. அதை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஏசி அறைகளில் அதிக நேரம் இருக்காதீர்கள். முடிந்தால் ஒரு 5 நிமிடம் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்து ஏசி அறை விட்டு வெளியே வந்து நில்லுங்க. வெயில்ல போய் நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த வெயிலுடைய கதிர்கள் பட்டாலே போதும். எப்படி ஒரு சோலார் பேனல்ல இப்ப உஷ்ணம் பட்டாலே அது மின்சாரமா மாற்றி கொள்கிறதோ அது மாதிரி நம்ம சும்மா வெயிலோட ரிஃப்ளக்ஷன், அந்த கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில போய் நின்னாலே போதும். நம்ம நேரடியாக வெயில்ல நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, நெல்லிக்காய் சாறு பருகி விட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் நடந்து வந்தால் அந்த சியும் டியும் சேர்ந்து ஒரு உடலுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குதுன்ற. ஆக அதையும் நம்ம செய்யவது இல்லை. காலையில் போய் உள்ளே புகுந்தால் இரவு வரை அங்கே இருக்கும்போது எல்லா விதமான உடல்நல பிரச்சனைகளும் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகிறது. அதில் வெயில் நாள் மிக முக்கியமான நாள். அதில் நாம வெயிலையும்
தோலுக்கு வாங்கி கொள்ள வேண்டும். ஆனால் அதை வாங்காமல் முழுவதுமாக ஏசி அறையிலே இருந்துவிட்டு உடல் நலத்தை சீர்கெட்ட பிறகு அதற்கப்புறம் மருத்துவமனைகளில் தஞ்சம் புகுகிறோம். அங்க போய் தஞ்சம் புகுந்துரும். தெய்வமே நீதான் பார்த்து எனக்கு ஆண்டு பண்ணணும். இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு எல்லா கார்டையும் எடுத்து அங்க வைக்கிறோம். ஹெல்த் கார்டு எல்லாத்தையும் வச்சு எப்படியா எனக்கு ஆவணி பண்ணிடும். ஆக மிக எளிமையாக அதாவது சம்பாதித்துக் கொண்டு அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் நம்மை வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல்களை முற்றிலுமாக நாம் இழந்து விட்டோம். ஆக இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இளம் தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். கேட்பவர்கள் கேட்டால் நலம் பயக்கும், கேட்காட்டினா அது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் மத்திய தர வயதை கடந்த வயது மூத்த நம்ம குடிமக்கள் புழங்கும் இந்த தளம் கண்டிப்பாக இளைய தலைமைக்கு இத நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விட்டு போகட்டும். பட்டும்போதுதான் சிலருக்கு தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த வெயில் காலத்தில் உணவும் உடல்நலமும் பேண வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலத்தில் எல்லாம் வெயிலில் அமர்ந்து அதிகாலை பொழுது நாங்கள்லாம் அந்த கஞ்சி வத்தல் காய்ச்சி எங்க அம்மா உட்காந்து நாங்கள் அதை எடுத்து ஸ்பூன்ல வச்சு அதில் வச்சு கொண்டே வரும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு அது மனமே தனியாக இருக்கும். அந்த வத்தல் எல்லாம் போட்டு அதை மழை காலத்திற்காகவும் மற்ற நாட்களுக்காகவும் சேமித்து வைக்கும். பூசணி வத்தல் அது மாதிரி இதெல்லாம் உடல் நலத்தை, அதாவது நம்ம உணவு வெப்ப நாளாக இருந்தாலும் சரி, குளிர் நாளாக இருந்தாலும் சரி, அன்னன்னை காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு உணவு பழக்க வழக்கங்களை மிக சிறப்பாக பேணி காத்த ஒரு சமூகத்தில் பிறந்து வளர்ந்த நாம் இன்று அதை சுத்தமாக மறந்து செயற்கை பானங்கள், நிறமூட்டிகளை கொண்ட பானங்களை குடித்து உடல் நலத்தையும் கெடுத்து, குறிப்பாக சிறுநீரகம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதையும் கெடுத்து அதை ஒட்டி பல்வேறு விதமான புது புது நோய்களையும் உள்வாங்கி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வெயில் நாள் நமக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். வெயிலிலும் போய் பழக வேண்டும். ஏசி அறைகளிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. இரவு நேரங்களில் ஏசியில் படுத்து தூங்கி பழக்கப்பட்டு விட்ட பல பேர் ஏசி இல்லாத சூழலில் அதை சகிப்பதும், வெயிலை சகிப்பதும், வெப்பத்தை சகிப்பதும் அதையெல்லாம் தவறு. நான் அதுக்காக தான் ஏற்கனவே அந்த இளைஞரும் முதியவர் பதிவு சொன்னேன். முதியவர் அவரால் முடிந்த பானை தண்ணீரை கொடுத்து மற்றவர்களை மகிழ்விக்கிறார். இளைஞன் திட்டிக் கொண்டிருக்கிறான் சமூகத்தை, என்ன வெயில், என்ன கொடுமை. ஆக 2 விதமான கருத்துக்களையும் கொண்ட சமூக உயிரினமாக மனிதன் இருந்தாலும் நன்மையை செய்து பிறர் நலம் கெட புழுதியில் எரிவதொன்றபடி பிறர் நலம் வாழ நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து இந்த சமூகத்திற்கு இருப்பதை விட நமக்கு நாம நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே உடம்பை பேணி காக்க வேண்டும். பிறரை வாழ்வை கெடுப்பதை விட நம்ம உடலை நம்மளே கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய சூழல் மாறிவிட்டது. டாக்டர் கு. சிவராமன் அடிக்கடி சொல்லுவார், பல மீட்டிங்ல சொல்லக்கூடிய விஷயம். அதாவது இளம் தலைமுறை, அதாவது தமக்கு கீழே உள்ள இளம் தலைமுறை மரணிப்பதை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் சமூகமாக நாம் இருக்கின்றோம். அந்த அளவுக்கு நோய் நொடிகளால் இன்றைய சென்சி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து கண்ணீர் விடும் ஒரு சமூகமாக இன்றைய சீனியர் சிட்டிசன்ஸ் 50, 60, 70 வயதுகளில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது, இந்த வெயில் நாளில் உடல் நலத்தை பேணி காக்க வேண்டியதற்கு முக்கியமான விஷயங்கள் உணவு பழக்கவர்கள், அதை நீர்மோராகவும் குளிர்ச்சி ஊட்டும் உணவுகள் மூலமாகவும் சத்து நிறைந்த உணவு மூலமாகவும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடைங்க நல்லா ஓடுது, அதை மென்று சாப்பிட சொல்லுகிறார் மருத்துவர். ஒரு கர்பீஸ் பழமாகட்டும், மூலாம்பழமாகட்டும், அனைத்தையும் மென்று சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம் மக்கள் அதை அரைத்து அதை ஃபில்டர் செய்து விட்டு முக்கியமான சத்துக்களை தூக்கி எறிந்து விட்டு சக்கையை சாப்பிட்டு அதில் 2 ஐஸ் துண்டுகளை போட்டு சாப்பிடவே ஆர்வப்பட்டிருக்கும். ஐஸ் துண்டுகள் போடாமல் அது மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த 30வது நாள் 1245வது நாளில் ஒரு விழிப்புணர்வு, வெயிலை ஒட்டி ஒரு விழிப்புணர்வு, உணவும் உடல்நலமும் என்கிற அந்த தாக்கம் நம் மனதில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அனைவரும் கேட்டு பயன்பெற்றிருப்பது என்று நம்புகின்றேன். அதை ஒட்டி உங்களுடைய பின்னூட்டங்களை நான் எதிர்பார்க்கின்றேன்.
அதே நேரத்தில் ஒரு வேண்டுகோள், இளம் தலைமுறையினருக்கு இயற்கையை சொல்லிக் கொடுங்கள். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சமூகமாக அவர்களே பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நாம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எல்லாமே தான் இன்றைக்கு கெசட்டுகளுக்கு கிடைக்கிறது. கெட்ஜெட்ஸ் என்று சொன்னால் நாம் அந்த மொபைல் போனை தான் சொல்றோம். அதிலே எல்லாமே தெரிந்து கொள்கிறார்களே. யூடியூபை பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து தெரிந்து கொள்கிறார்களே. நாம் ஏன் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வெயில், மழை, குளிர், பனி அனைத்தையும் இயற்கையும் சொல்லிக் கொடுத்து, இயற்கையும் பேணி காக்க சொல்லிக் கொடுத்து, அதை விட அவரவர் உடல்நலத்தையும் பேணி காக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை பார்த்து பழகிக் கொள்ளுங்கள் என்கிற வேண்டுகோளை வைத்து, வெயில் கால உணவும் உடல்நலமும் எவ்வளவு முக்கியம் என்பதனை பேசுவதற்கு வாய்ப்பளித்த நற்புலரி நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுகாரும் இந்த 1245 நாட்களும் இந்த தளம் உயிர்ப்புடன் இருப்பதற்கு முக்கிய காரணம் பார்வையாளர்கள் சேர்க்கக்கூடிய உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் தான். அந்த நல்லுள்ளங்கள் சங்கமித்த இந்த 17ஆம் தேதியை நான் மீண்டும் மே மாதம் 17 2026 மீண்டும் நினைவு கூர்ந்து, இதுகாரும் உங்கள் அனைத்து அட்டென்ஷன் கவனத்தையும் இங்கு வைத்து கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்கள். நன்றி லட்சுமணன் சார், அருமை. ஒரு பெரிய ஒரு பெரிய துறவிட்ட வந்து ஒரு அரசர் போறாரு. போயிட்டு ரொம்ப வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு அமைச்சர் அவரை கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அந்த துறவி, எங்களுக்கு மன்னன் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்து உங்க அப்பா இறந்து போவாரு, நீ இறந்து போவ, உன் பையன் இறந்து போவான், அவன் பையன் இறந்து போவான் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. உடனே கோபமாயிடுறாரு அந்த அரசன். இவரை வந்து தண்டனை கொடுங்க அப்படின்ன உடனே அமைச்சர் சொல்றாரு, முதல்ல யாரு இறந்து போனோம் உங்க குடும்பத்துல? அப்பா தான். அதுக்கு பிறகு நான், அது பிறகு பையன், அது பிறகு அவர் பையன். இப்படி இறந்தான குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? மாறி இறந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து நீங்க நல்லா இருக்கணும்ட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு, அந்த வருஷக்கிரமப்படி இறந்து போகணும்ட்டு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அந்த தலைமுறையினர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம கண்ணிலே பார்க்குறோம் அப்படின்னு சார் சொல்லி முடிச்சது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு உறுதுணையா பண்ண வேண்டிய கடமையும் நம்மகிட்ட தான் இருக்குன்னு அழகா சொல்லி முடிச்சார். என்ன விஷயம்னா, ஒரு வெயில் காலம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நுங்கா இருக்கட்டும், தர்பீஸா இருக்கட்டும், நிறைய பழங்கள், வெள்ளரி பிஞ்சு ஒரு 50 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிஞ்சு. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சாலட் பண்ணி சாப்பிட்றது. இன்னும் அருமையான ஒரு தகவல் சொன்னார் சிவராம் சார் சொன்ன மாதிரி. இப்போ ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து என்னுடைய கொலஸ்ட்ரால் அதிகமாகி போய் ட்ரைக்ளிசரைட் சொல்லுவாங்க, அது அதிகமாகிட்டு மெடிசன் எடுக்காம நான் 15 வருடமாக டெய்லி ஒரு 2 பூண்டு, பச்சை பூண்டு, 4 வெங்காயம் சாப்பிட்டு என்னோட கொலஸ்ட்ரால் இன்னி வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அதை ஒரு வெந்நீர்ல மோர்ல கட் பண்ணி போட்டு அதை குடிக்கலாம் குளிர்ச்சிக்கு அப்படின்னு சொன்னதும் ஒரு சிறந்த தகவல். அப்ப அந்த மாதிரிலாம் நிறைய உணவுகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா நம்மளாம் அதெல்லாம் எடுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல ரஸ்னா பாக்கெட் அப்படின்னு இருக்கும், ரஸ்னா வாங்கி அதை வீட்டுல கரைச்சி உள்ள வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து டெம்பரரியா நமக்கு வந்து நல்ல பயன்கள் இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல நிறைய உடல்நலை சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு அழகாக அவேர்னஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும். அவருக்கே உரிய பாணியில மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி சென்ற லட்சுமணன் சார் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்று பிறந்த நாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் நம்ம தளத்துல இருந்தால் அவர்களோட ஒரு வாழ்த்துக்களை நம்ம கூறுவோம். சார் வணக்கம் சார். என்னுடைய அக்கா பையன் இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதே மாதிரி என்னுடைய மச்சினரும் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. 2 பேர் பெயரும் தெரிவிங்களா சார்? எங்க அக்கா பையன் பேரு கண்ணன், என்னுடைய மச்சினரோட பேர் வந்து ரங்கராஜன். கண்ணன், திரு கண்ணன் அவர்களும் திரு ரங்கராஜன் அவர்களும் வெங்கட்ராமன் சாரோட உறவினர், அக்கா பையன் மற்றும் மச்சினர். 2 பேருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். உலகில
பிறந்தநாள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு பிறந்தநாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடுறவர்களுக்கும் ஒரு அப்படியே இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் சார். சொல்லுங்க சார். நள்ளிரவு என்னுடைய சகலை அவருடைய கோ பிரதருடைய பொண்ணுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னார்கள். அதில் ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா சுகப்பிரசவம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 99.9% சுகப்பிரசவம் என்பது பார்ப்பது அரிது. அதில் சுகப்பிரசவம் என்ற செய்தியை கேட்டதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெண் குழந்தை பெற்றெடுத்த உமா சதீஷ் தம்பதியினரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி அந்த குழந்தையும் வாழ்த்தபடி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு நியூ பார்ன் பேபிக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ கூட என்னோட ஒரு 3 days பேக்கு என்னுடைய ஒய்ஃபோட கசின் அவங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்காங்க. அவருமே வந்து சுகப்பிரசவம் நம்ம கேள்விப்படுறோம். மிக அருமை. அவங்களுக்குள்ள வாழ்த்துக்கள் தெரிவித்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து பிள்ளை பேர் கொண்டு வர அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம், நீளாயுள் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழையலாம். நம்ம இதுவரைக்கும் 8 பேர் கை